ஹாய், வெல்கம் பேக் டு எஸ்பி டெக். கிரெடிட் கார்டு இல்லாத ஆளே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு அதிகமான அளவில் கிரெடிட் கார்டு இப்போ பயன்படுத்தப்பட்டு வருதுங்க. மக்கள் தங்களோட அன்றாட செலவுகளை நிர்ணயிப்பதற்கு கிரெடிட் கார்டு ரொம்பவே அத்தியாவசியமானதாக இருக்குது. அதுவும் நகர்ப்புறங்களில் பணம் செலுத்துவதற்கான பொதுவான முறைகளில் கிரெடிட் கார்டும் ஒன்றா ஆயிடுச்சுங்க. ஆன்லைன் மூலமாகவும் நேரடி விற்பனையிலையும் நமக்கு தேவையான பொருட்களை வாங்குறதுக்கு கிரெடிட் கார்டு ரொம்பவே மிக முக்கியமான பங்களிப்பை கொண்டிருக்கு. அதே நேரம் கிரெடிட் கார்டு வச்சுருக்க பல பேர் இனிமேல் கிரெடிட் கார்டே வேண்டாம்ங்கிற மனநிலைக்கு வந்துடுறாங்க. காரணம் என்னென்னா, கிரெடிட் கார்டை கரெக்டாக யூஸ் பண்ணலாம் அதிகமான வட்டி மற்றும் அபராதம் செலுத்த வேண்டியிருக்குங்க. கிரெடிட் கார்டை சரியாக யூஸ் பண்ணலைன்னா அது நம்மளை மிகப்பெரிய கடன் தொல்லையில் சிக்க வச்சிடும். அதனால் முதல் முறையாக கிரெடிட் கார்டு வாங்குறவங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, எந்த மாதிரி கிரெடிட் கார்டு வாங்கணும், அதை எப்படி பயன்படுத்தணும், கிரெடிட் கார்டு வாங்குறதுக்கு தேவையான தகுதிகள் என்னென்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாங்க. வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி அரசு திட்டங்கள் மற்றும் சேமிப்பு திட்டங்கள் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கிரெடிட் கார்டுங்கிறது வங்கி அல்லது நிதி நிறுவனத்தினால அவங்களோட வாடிக்கையாளருக்கு வழங்கப்படுற ஒரு வகையான கடன் அட்டைங்க. அந்த கிரெடிட் கார்டை பயன்படுத்தி அந்த வாடிக்கையாளர் எந்த ஒரு பொருளையோ அல்லது சேவையையோ விலைக்கு வாங்க முடியும். அதுக்கு அப்புறமா குறிப்பிட்ட தேதிக்கு உள்ள அந்த வாடிக்கையாளர் தான் வாங்கிய பொருள் அல்லது சேவைக்கான கட்டணத்தை திரும்ப செலுத்த வேண்டி இருக்கும். நீங்கள் முதல் முறையாக கிரெடிட் கார்டு விண்ணப்பிப்பதாக இருந்தால் கிரெடிட் கார்டில் என்ன செலவு பண்ணாலும் அதை திருப்பி செலுத்தணுங்கிறத நினைவில் வச்சுக்கணுங்க. அதை நீங்கள் நினைவில் வச்சுருந்தாலே தேவையானதை விட அதிகமாக செலவு பண்ண மாட்டீங்க. ஷாப்பிங் செய்யும் போதும் அல்லது நண்பர்கள் கூட வெளியில் போகும்போதும் அதிகமாக செலவு செய்ய வேண்டியிருக்குங்க. அந்த டைமில் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறதை தவிர்க்கணும். ஏன்னா கிரெடிட் கார்டு மூலமாக செலவு செய்யும்போது அதை நீங்கள் தான் திருப்ப செலுத்த வேண்டியிருக்கும். அது தேவையற்ற வட்டி மற்றும் அபராதங்களை ஏற்படுத்துங்க. நீங்கள் கிரெடிட் கார்டை புத்திசாலித்தனமாக பயன்படுத்தினா அதை நீண்ட நாட்களுக்கு பயன்படுத்த முடியும். கிரெடிட் கார்டை கரெக்டாக பயன்படுத்தலைன்னா அது மாத சம்பளத்தையும் பாதிக்குங்க. நீங்கள் உங்களுக்கு தேவையானதை விட அதிகமாக செலவு செய்கிறவராக இருந்தால் கிரெடிட் கார்டு பயன்படுத்துகிறத முழுவதுமாக தவிர்க்கலாங்க. கிரெடிட் கார்டு வாங்குறதுக்கு முன்னாடி பார்க்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள் பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். நடைமுறையில் அதுவும் இந்தியாவில் மிகச்சிறந்த கிரெடிட் கார்டுன்னு சொல்லி எதுவும் கிடையாது. ஆனால் இப்போது மார்க்கெட்டில் இருக்க கிரெடிட் கார்டை ஒன்றோடு ஒன்று ஒப்பிடும்போது உங்களுக்கு சூட் ஆகிற மாதிரி ஒரு கிரெடிட் கார்டை செலக்ட் பண்ணிக்க முடியுங்க. பொதுவாக கிரெடிட் கார்டுகளுக்கு ஒவ்வொரு ஆண்டும் அந்தந்த ஆண்டுக்குரிய கட்டணத்தை செலுத்த வேண்டியிருக்குங்க. அதை ஏஎம்சி சார்ஜஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்கள் இலவச கிரெடிட் கார்டுங்கிறத எங்கேயாவது பார்த்தா அது இலவச சேர்க்கை கட்டணம் மற்றும் இலவச முதலாம் ஆண்டு கட்டணத்தை குறிக்கும். 2வது வருஷத்தில் இருந்து ஏஎம்சி சார்ஜஸை செலுத்த வேண்டி இருக்குங்க. சில கார்டுகளில் வாழ்நாள் முழுவதும் இலவசன்ற சலுகையும் கொடுத்துட்டு இருக்காங்க. கிரெடிட் கார்டில் பணத்தை வித்ட்ரா பண்ணும்போது அந்த அமௌண்ட்டுக்கு கூடுதல் வட்டி செலுத்த வேண்டியிருக்குங்க. அதனால் உங்களுக்கு வேறு வழி இல்லைன்னா மட்டும் பணத்தை எடுக்கலாம். பொதுவாக கிரெடிட் கார்டில் இருந்து பணத்தை எடுக்க வேண்டாம்ங்கிறது தான் நிபுணர்களோட கருத்தாக இருக்குங்க. கிரெடிட் கார்டு பில்களை தாமதமாக செலுத்தும் போதும் கடன் வரம்புகளை மீறும் போதும் அபராதம் செலுத்த வேண்டியிருக்குங்க. அதனால் இது எல்லாத்தையும் மனசில் வச்சுட்டு கிரெடிட் கார்டை வாங்கலாங்க. நீங்கள் அடிக்கடி விமான பயணம் மேற்கொள்ளும் நபர் அல்லது ஒரே கடையில் பொருள் வாங்கும் நபராக இருந்தால் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கோபிராண்ட் கிரெடிட் கார்டை செலக்ட் பண்ணிக்கலாம். இதன் மூலமாக சிறந்த ஆஃபர்ஸ்களையும் நம்ம பெற முடியும். நீங்கள் சரியான காரணத்துக்காக மட்டும்தான் கிரெடிட் கார்டு வாங்குறீங்களான்னு சொல்லிட்டு ஆராய்ஞ்சு பார்த்துக்கணும். ஏன்னா கிரெடிட் கார்டு மிக குறுகிய கால கடன் சார்ந்த விற்பனைக்கு மட்டும்தான் உகந்தது. நீண்ட கால மற்றும் ரொக்க பண பரிமாற்றத்துக்கு இதில் வட்டி ரொம்பவே அதிகங்க. கிரெடிட் கார்டுக்கு விண்ணப்பிக்கும் போது உங்களோட தகுதிக்குரிய கிரெடிட் கார்டுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ணிக்க முடியும். கிரெடிட் கார்டு வழங்குகிற நபர் அல்லது கிரெடிட் கார்டு வழங்குகிற அதிகாரிகளோட எந்த ஒரு வாக்குறுதியையும் நம்பக்கூடாதுங்க. எழுத்து வடிவிலான வாக்குறுதி மற்றும் மின்னஞ்சல் மூலமான வாக்குறுதிகளை மட்டும்தான் நம்பணும். கிரெடிட் கார்டு கிடைக்கிறதுக்கு சிபில் ஸ்கோர் ரொம்பவே முக்கியமானதுங்க. அதனால் உங்களோட சிபில் ஸ்கோரை செக் பண்ணதுக்கு அப்புறமா கிரெடிட் கார்டுக்கு விண்ணப்பிக்கிறது நல்லது.